இந்த கடல் பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்துதான்ல வரணும். ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. ஓகே, ஆனால் ரொம்ப காலமாகவே விஜய் மேலே இவர் கிறிஸ்டியன், இவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கார், பாஜகவோட கைகூடின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஒரு சின்னதாக ஒரு துணி வச்சுட்டு வந்தால் கூட இவர் அதுக்காக தாங்க பண்ணுறாரு, வேணும்னே பண்ணுறாருன்ற மாதிரி. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு விஜய்? இல்லை, ஆக்சுவலாக அது நீங்கள் சொன்ன ரெண்டாவது ரகம் தான். ஆக்சுவலாக போன ரமலானுக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது இருக்குல்ல, அன்னைக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கே அதை பண்ணுறாருங்கிற கேள்விகள் வருது. ஸோ அது இன்றைக்கி அரசியல்வாதியாக அவர் மாறிட்டார். நீங்கள் குரங்கு வேஷம் போட்டால் கூத்தாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவருடைய அடிப்படை கருத்துக்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தின் முன்னால் நாம் எல்லா மதத்திற்கும் பொதுவானவங்கிறத அவர் காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஏற்கனவே அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்று கிளப்பி விட்டாங்க. என்னென்னா பெரிய பெரிய பதவிகளை எல்லாமே அவர் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல, வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுங்கிறதே பதவிகளில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் எல்லா கட்சியும் என்ன செய்ததோ அதை தான் விஜயும் செய்கிறார். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் யாருமே செய்யாததை ஒன்று செஞ்சுட்டாரு. அதை பற்றி நம்ம மணிக்கணக்கில் பேசுகிறதுல ஏதாவது அர்த்தம் முடியும். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் நோன்பு துறக்க போயிருக்காருன்ற செய்தியை காலையில சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். இப்போ வெள்ளைக்குள்ளா, வெள்ளை சட்டை, வெள்ளை கைலியோட ஒரு அக்மார்க், நான் முஸ்லீம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதியாக மாறிட்டார் விஜய் அப்படின்ற மாதிரியும் பார்க்குறோம். உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக அது நீங்கள் சொன்ன ரெண்டாவது ரகம் தான். ஆக்சுவலாக போன ரமலானுக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது இருக்குல்ல, அன்னைக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கே அதை பண்ணுறாருங்கிற கேள்விகள் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளையுமே இந்த ரமலான் மாதத்தில் அவங்களோட சேர்ந்து நோன்பு திறக்கிறதுங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாயிருக்கு. இவங்க ஏதோ ஓட்டுக்காக பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளையுமே இதை செய்கிறதுனால இப்போ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஓட்டு போட போகிறாங்க. இஸ்லாமியர்கள் இவர் திமுகவிலேருந்து முதல்வர் வந்தார், அவர் எங்களோட உட்காந்து நோன்பு திறந்தார், அதனால் நாங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் போடுவோம்னு கிடையாது. ஏன்னா அதிமுகவிலேருந்து ஒருத்தர் போவார், ஓகே ஓகே, தமாகவிலேருந்து ஒருத்தர் போவார், தாவேக்காவிலேருந்து இப்போ இன்றைக்கி விஜய் வந்திருக்காரு. அப்போது இந்த மத நல்லிணக்கம்ங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பட் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்போ திமுகவை பொறுத்தளவுக்கு பல இந்து பண்டிகைகளுக்கு அவங்க வாழ்த்து சொல்கிறது கிடையாது. ஆனால் ரமலான்ங்கும்போது அவங்க முதல்ல போய் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. விஜயை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கூட அவர் வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ அவர் இந்து பண்டிகைகளுக்கு ஒரு விரோதமாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் நடக்கிறாருங்கிறத இந்த விஷயத்தில் ஏற்றுக்க முடியாது. இப்போ விஜய்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் உள்ளன்போட தான் போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட்டு ஓவராலாக பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை ஒரு ஓட்டு இதாக தான் பார்க்குறாங்க. ஒரு ஓட்டு வாங்குவதற்கான ஒரு டூலாக தான் இந்த மாதிரி பண்டிகைகளை பார்க்குறாங்கங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஆனால் ரொம்ப காலமாகவே விஜய் மேலே இவர் கிறிஸ்டியன், இவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கார், பாஜகவோட கைகூடின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஒரு சின்னதாக ஒரு துணி வச்சுட்டு வந்தால் கூட இவர் அதுக்காக தாங்க பண்ணுறாரு, வேணும்னே பண்ணுறாருன்ற மாதிரி. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு விஜய்? இல்லை, அதெல்லாம் நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம படம் குறித்து பாகங்களை விளக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே. ஸோ அது இன்றைக்கி அரசியல்வாதியாக அவர் மாறிட்டார். நீங்கள் குரங்கு வேஷம் போட்டால் கூத்தாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவருடைய அடிப்படை கருத்துக்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தின் முன்னால் நாம் எல்லா மதத்திற்கும் பொதுவானவங்கிறத அவர் காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிந்த அவர் ஒரு கிறிஸ்தவ வெறியராகலாம் நான் அவரை பார்த்ததில்லை. அவர் நீங்கள் பேசுகிற இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மத வெறியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது அவங்க மதத்தினுடைய நம்பிக்கைகளை நம் மீது புகுத்த பார்ப்பாங்க. இது எல்லா மதத்தினருக்கும் உண்டு. நான் குறிப்பிட்ட ஒரு மதத்தை நான் சொல்லலை. விஜயோட நீங்கள் பேசி பழகி
இன்னும் எத்தனையோ முறை அவரை சந்திச்சிருக்கோம். ஒரு முறை கூட அவர் சார்ந்த மதத்தை அவர் எங்கேயுமே வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ யார்ட்டையும் திணிச்சது கிடையாது. அவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் கொண்டு போகிறார். ஆனால் அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருந்துச்சு. அவருடைய ஒவ்வொரு படங்கள் வெளிவரும் பொழுதும் வேளாங்கண்ணி போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அவரும் அவருடைய அப்பாவும் போவாங்க. அங்கே மணல் மாதான்னா ஏதோ ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே நிறைய மணல் கொட்டியிருக்கோம். அங்கே இப்போ முட்டி காலாலே நடந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ரொம்ப பரபரப்பாகவும் ஃபேமஸாகவும் ஆன பிறகு அதுவும் முடியல. இப்போ நடுவில் ஒரு முறை என்ன பண்ணாருன்னா ரொம்ப ரொம்ப ரகசியமாக ஒரு விசிட் ஒன்று அடித்தார். அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நள்ளிரவு அவர் வர்றதையே யாருக்குமே சொல்லாமல் திடீர்னு அந்த கோயிலுக்கு வேளாங்கண்ணியில் டக்குன்னு கும்பிட்டு கிளம்பி போனதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை அவருக்குள்ள நீண்ட காலமாக இருக்குது. பட் இன்றைக்கி அந்த நம்பிக்கை யார் மீதாவது அவர் திணித்தாரான்னா இல்லை. ஸோ அப்போ அது நமக்கு எந்த வகையிலும் ஆபத்து இல்லைல்ல. அதையே நம்ம ஒரு தவறாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ தான் அந்த இடத்துல தான் இப்போ திமுகவில் துணை முதல்வர் வரைக்கும் போயிட்டு நோன்பு திறந்து கஞ்சிலாம் குடிச்சு அதை பார்த்தோம். அதே இடத்துல விஜயும் பண்ணுறாரு. இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இதில் அவங்கள மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆகிடுமா? இல்லைங்க, விஜய் பண்ணும்போது இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மாறும்? இல்லை, அப்படிலாம் எப்போவுமே மாறாது. ஏன்னா இப்போ அவருக்கு உதயநிதி வரும்பொழுது இங்கே அவரை எப்படி மதித்தார்களோ, அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எங்கள் மதத்தை நம்பி மதித்து வந்திருக்கிறாருன்னு இவங்கெல்லாம் நினச்சாங்களோ அதே மாதிரி தான் விஜய் நினைக்க போகிறாங்க. அப்போ இதில் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. ஒருவேளை விஜய் போகாமல் விட்டால் அது ஒரு எதிர்ப்பாக மாறும். இப்போ பாருங்கள், அந்த கட்சியிலேருந்து அவர் வந்தார், இந்த கட்சியிலேருந்து இவர் வந்தார், நீங்கள் மட்டும் வரலை, அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவரா? இப்போ ஏற்கனவே அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. என்னென்னா பெரிய பெரிய பதவிகளை எல்லாமே அவர் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல, வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுங்கிறதே பதவிகளில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் அவர் வேற ஒரு இஸ்லாமியர் பெயர் கொண்ட ஒருத்தரை விட்டு அதற்கு மறுபறிக்கையெல்லாம் கொடுக்க வச்சாங்க. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே தாவயக்கம் இது இருக்கும் பொழுது அதை அழிக்கணுங்கிறது அவருடைய முதல் நோக்கமாக இருக்குது. அதனால தான் இதுக்கெல்லாம் போகிறாரு. இன்னொன்று ஒரு தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த பவுன்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அவருடைய பர்சனல் பவுன்சர் வர்றது, அவங்களுடைய தமிழக வெற்றிக்கிழமை யூடியூப் பேஜில் இது லைவ் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்கும்போது கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே கட்சி கொடியை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் அந்த கார்லேருந்து கொடியை கலட்டுறாங்க. ஆனால் செட்டப்லாம் பார்க்கும்போது இது இன்னொரு கட்சி நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி தானே சார் இருக்குது? அதுதானே நம்ம ஆரம்பத்துலேருந்து அதுதானே சொல்கிறோம். ஓகே, எல்லா கட்சியும் என்ன செய்ததோ அதை தான் விஜயும் செய்கிறார். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் யாருமே செய்யாதது ஒன்று செஞ்சுட்டாரு. அதை பற்றி நம்ம மணிக்கணக்கில் பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு? ஓகே, எல்லாரும் செய்கிறத ஓட்டுக்காக இவரும் செய்கிறார், அவ்வளோதான். இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, நயன்தாரா அவர்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அவங்களுடைய படத்தோட நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு வரவுக்கு முன்னாடி லேடி சூப்பர் ஸ்டார்னு நான் கூப்பிடாதீங்கன்னு அறிக்கையை விடுறாங்க. பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த அறிக்கையை தூக்கிட்டாங்க. எதுக்காக அது விமர்சனம் ஃபஸ்ட்டு வந்துச்சு? இவ்வளோ நாள் கழித்து மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற படத்துக்காக அவங்களே வராங்க. ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிட்டு பார்த்தோம். நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது 400 ரவுடி தான்னு வேனில் ஏறின கதையாகி போச்சு. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதை மக்கள் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு படத்தையும் நடித்ததா எனக்கு தெரில. ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படத்தில் அவங்க நடித்து ஒரு 50 பேரை பறக்க விட்டுருந்தாங்கன்னா சரி, ரைட்டு, லேடி சூப்பர் ஸ்டார்னு நம்ம கூட ஒத்துக்கலாம். இன்னொன்று இங்கே ரஜினி சூப்பர் ஸ்டார்னு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தால் அது ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்கும். நிறைய ஊர்களில் அவருடைய ரசிகர்கள் உண்ணாவிரதம் சாப்பிட்டுருப்பாங்க. தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க அப்படி. ஆமாம், நீங்கள் கூட உண்ணாவிரதம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் யார் எந்த வார்த்தையை சொல்லணுங்கிறது இருக்குல்ல, அதை தான் நம்ம ஒத்துக்க முடியும். இவங்களே ஒரு பட்டத்தை வச்சுப்பாங்களாம், அப்புறம் இவங்களே என்ன அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லுவாங்களாம். அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது கூட அவங்க கேரவானில் உட்காந்துருந்து எல்லாரையும் மேடையில் ஏற்றி கடைசியாக இவங்க வந்ததெல்லாம் பார்க்கும்பொழுது எதற்கு இவ்வளவு அட்ராசிட்டி அலட்டல்? ஆனானப்பட்ட அஜித்தே இந்த மாதிரி எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. அவர் பாட்டே கேஷுவலாக வர்றாரு, போகிறாரு, ரொம்ப கேஷுவலாக இருக்கார். விஜய் கூட ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கார். ஒரு பைய தூக்கிட்டு ஜிங்கு நடந்து வர்றாரு அந்த அவர் கூட்டத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு நடிகை நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய டாப்பில் இருக்கீங்கன்னா அதுவும் கிடையாது. எதற்கு இவ்வளவு அலட்டல்னு நமக்கு புரியல. ஓகே, இல்லை என்ன காரணம் சார்? தொடர்ந்து இந்த மாதிரி அவசர கதியில் ஒரு அறிக்கையை போடுறது, அதுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்தோன்னா டக்குன்னு அதுக்கு பேக் அடிக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவனாக இருந்தால் ஒரு நாளைக்கு 50 தடவை தலை செய்வான். அதே 25 வயசு பையன்னா போய் தலையை கையால் களைச்சி விட்டு அவன் போயிடுவான்.
இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து ஒரு நம்ம உடம்பை பவுடர் அடிச்சுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, ஆம்பளையே லிப்ஸ்டிக் போட்டதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படி ஒரு தனி கவனிப்பு ஒன்று கவனிப்பாங்க. இந்த சமூகம் வந்து நம்மளை கவனிக்கணுங்கிறத ஒரு வேலை ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நயன்தாரா மிடில் ஏஜில் நடக்கிறது. மிடில் ஏஜை தாண்டிட்டாங்களா, மிடில் ஏஜாக நமக்கு தெரியல. பட் அவங்க செய்கிற செய்கைகள் எல்லாமே நமக்கு அப்படி தான் தெரியுது. ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒன்று செய்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதை அவங்க தவிர்த்துக்கலாம். அவங்களுக்கான இடம் இங்கே இருக்குது. அவங்கள யாரும் முந்திட்டு இடித்து தள்ளிட்டுலாம் ஓட போகிறது இல்லை. நல்ல படங்களை கொடுத்தீங்கன்னா கொண்டாட போகிறோம். இப்போ அறம் படத்தெல்லாம் நம்ம அப்படி கொண்டாடணும். ஏன்னா அந்த கேரக்டரு அப்படி இருந்துச்சு. கோலமாவு கோகிலாலாம் அப்படி புகழ்ந்து பேசணும். நானும் ரவுடிலாம் அப்படி புகழ்ந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்ல படங்களை கொடுங்க. உங்களை இந்த உலகம் கொண்டாட போகுது. எதுவுமே பண்ணாமல் நீங்களே உங்களை முன்னிறுத்துவதுங்கிறது அது கேலிக்குரிய ஒரு விஷயமா. ஓகே, சுந்தர்சியோட மூக்குத்தி அம்மன் 2 எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சுந்தர்சி அவர்களுடைய அந்த சாமி படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அவரை பொறுத்தளவுக்கு மினிமம் கேரண்டி. அவர் ஒரேடியாக நம்மளை அறுத்து கொண்டுற மாட்டார். சில படங்கள் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு நான் பல இடங்களில் சொல்கிறது தான், இன்றைக்கும் சுந்தர்சியோடு வந்த பல இயக்குநர்கள் காணப்பட்டாங்க. சுந்தர்சி அதே இளமையோடு இங்கே இருக்கார். இளமைனா படத்தில் அவ்வளோ இளமை இருக்கும். அவர் படத்தில் 18 வயசு பையன் கூட ரசிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை அவரால் பண்ண முடியும். காலத்தோடு இணைந்து பயணிக்கிற ஒரு டைரக்டராக அவர் இருக்கார். இன்னும் 10 வருஷம் கூட அவர் டாப்பில் இருப்பார். இன்றைக்கி வந்து அவரை நம்பி நீங்கள் 50 கோடி போட்டிங்கன்னா அந்த 50 கோடி வந்துருங்கிற இடத்துல இருக்கார்ல. நம்மளை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இயக்குநர்கள் அவர் ஒருத்தர். அவன் செத்த என்ன வாழ்ந்தா என்ன, நான் எடுக்கிறத எடுப்போன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த இடத்துல சுந்தர்சி எந்த காலத்திலையும் நின்னதில்லை. அதனால தான் அவரால் இன்றைக்கும் வந்து அந்த டாப்பில் இருக்க முடியுது. இந்த மூக்குத்தி அம்மனை பொறுத்தளவுக்கு படு கமர்ஷியலான ரொம்ப அழகான சென்டிமெண்ட்டான ஒரு படமாக அதை உருவாக்குவார். நம்ம எல்லாரும் ரசிக்கிற படமாக அது இருக்கும். ஆனால் ஆர்ஜே பாலாஜியோட மூக்குத்தி அம்மன் அதோட 2 தான் வந்து இப்போ சூர்யா 42ன்னு சொல்கிறாங்களே சார், உண்மையாக? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நயன்தாராவை நடிக்க வைக்கணும்லாம் அவர் நினச்சாரு. மூக்குத்தி அம்மன் 2வே எடுக்கணும்லாம் அவர் நினச்சாரு. பட் காலச்சூழல் ஏதோ ஒரு தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அதை அப்படியே மேல் வெர்ஷனாக மாற்றி தான் சூர்யாவை அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஓ, சூர்யா சாமியாக நடிக்கிறாரா சார்? அதில் வந்து அதான் ஒரு பக்கம் லாயராக நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஐயனார் அவருக்குள்ளே இறங்குற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, அதான் ஒரு மாதிரி டிவைனாக வராரு படத்தில். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் இடத்துக்கு நன்றி சார். நன்றி நன்றி. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.